அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் அதை நம்ம பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட் லெசன் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு செய்யுள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ் கும்மி அதனுடைய இன்ட்ரடக்ஷன். இப்போ கும்மி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டமாய் கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். ஸோ எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பாடுறது. இப்போ மலைக்காக பாடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டுறது தான். ஸோ கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். அப்போ தமிழ் மொழியை பற்றி பாடுதல் இன்னும் அதிகமான மகிழ்ச்சி தரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம தமிழுடைய பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்க போகிறோம், இசையோட பாட போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் நீங்கள் எப்படி மொத்தமாக சேர்ந்து பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளம் கோதையரே அப்படின்னா இந்த இடத்துல பெண்களை குறிக்கும். பெண்களே, இளம் பெண்களே நீங்கள் கும்மி கொட்டுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்ட வேண்டும். அதாவது 8 திசைகள்லையும் இருக்கக்கூடிய எல்லா திசையிலையும் செந்தமிழுடைய புகழ் பரவுறதுக்கு கும்மி கொட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த வரிகள் பார்த்தீங்கன்னா ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பல ஆண்டுகள். இப்போ எரா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ERA அப்படின்னு சொல்லக்கூடிய பல 100 ஆண்டுகள் ஆன இதை கண்டது நம்மளுடைய தமிழ் மொழி. அதே மாதிரி அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம். அறிவுகள் வழங்கக்கூடிய நிறைய நூல்களை இருக்கக்கூடியது நம்முடைய தமிழ் மொழி. திருக்குறள், நாலடியார், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏகப்பட்ட அறிவு செல்வங்கள் தமிழ் மொழியில் இருக்குது. பெரும் ஆழி பெருக்கிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழிப்பெருக்குன்னா கடல்கோள்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சுனாமின்னு சொல்லுவாங்க. அந்த சுனாமி வந்தபோது கூட இந்த தமிழ் மொழி அழியலை. காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். எந்த காலத்திலையும் தமிழ் மொழி அழியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். அதாவது பொய்யை அகற்றக்கூடியது தமிழ்மொழி. உள்ள பூட்டருக்கும் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிற இருளிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி. அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். இப்போது நம்ம நிறைய கவிஞர்கள் இருக்காங்க, அவங்களுடைய பாடல்கள் எல்லாம் தமிழ் மொழியில் நிறையா இருக்குது. அப்படி நிறைய பாடல்கள் இருக்குது, இன்ப பாடல்கள் இருக்குது. உயிர் மெய்ப்புகட்டும் உண்மையை நமக்கு உறவு தரக்கூடியது. அப்புறம் அறமேன்மை கிட்டும் அறத்தை நமக்கு வலியுறுத்துது. நிறைய நல்லறங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். மேதினி அப்படின்னு சொன்னால் உலகத்து வாழ்க்கையை நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ இதில் சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஆழிப்பெருக்கு அப்படின்னா கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்பூட்டு அப்படின்னா அறிய விரும்பாமை. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த TNPSC எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாடலின் பொருள் இதில் கொடுத்துருக்காங்க, அதை கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பாடல் பார்க்கும்போதே பொருள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அந்த நூல்வெளி, இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியம். கொஸ்டின் இதுலேருந்து அதிகமாக கேட்பாங்க, அதனால் நல்லா படிச்சுக்கோங்க. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் என்னென்னா மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவர் எழுதின நூல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் இப்படிப்பட்ட நூல்கள் எழுதியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற இதழ்களை இவர் நடத்தியிருக்காரு. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பாவலர் இவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு. ஸோ இந்த நூல் 8 தொகுதிகளாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் உணர்வு நிறைந்த பல பாடல்கள் இதில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றபின் இதில் தமிழ் கும்மி பாடலை இசையோடி பாடி மகிழ்க. ஸோ இதில் நம்ம இப்போ இதில் பாடலை நான் பாடுறதை விட நீங்கள் பாடினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூலில் நீங்கள் பாடி பார்த்துக்கோங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த கவிதை அடிகளை படித்து மகிழ்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. இதை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா வாணிதாசன். ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மதிப்பீடு. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மேதினி உலகம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். செந்தமிழ் அதை வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மை கூட்டல் தமிழ். கடைசியில் இருக்குது பாருங்கள், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொய் கூட்டல் அகற்றும். முதல்ல இருக்கக்கூடியது பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டிருக்கும். ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை இதை எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா எட்டு திசை, அதில் இத்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எட்டு திசை. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள்லாம் நிறைய விதிகள் இருக்குது. அதெல்லாம் இலக்கணம் பார்க்கும்பொழுது அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருக்கேன், நயம் உணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. முதல் எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் எழுத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா எதுகை. இந்த பாடலில் என்னென்ன பாடல்கள்லாம் எதுகை இருக்குது மோனை இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நல்லா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ.